ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாத குழந்தைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டிஷ் நம்மளுக்கு யோசனை வந்திருக்கு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்கலாம். இது ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம், ஒரு முட்டை, ஒரு ப்ரெட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால், இது தாங்க தேவை. இந்த பொருள் வச்சு தான் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நல்லா மசித்து வச்சுக்கிடுங்க. இல்லை நீங்கள் ஃபோக் வச்சு நீங்கள் நல்லா மசித்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்ச பியூரி மயிரிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம மசித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிற போகிறோம். நீங்கள் ப்ரெட்டு வீட் ப்ரெட் ஒரு ஒயிட் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த வாழைப்பழம், பால், முட்டை எல்லாமே நல்லா மசிஞ்சு கலந்து வரட்டும். இப்போ நம்ம சுகர் தேய்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. சுகர் சேர்த்தோம்னா ரொம்ப ஸ்வீட் இருக்கும். பால் சேர்க்குறனாலேயே நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கும். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது கட் பண்ண ப்ரெட்டெல்லாம் நல்லா இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்படியே நம்ம எல்லா ப்ரெட்டையும் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தவா எடுத்துக்கலாம். தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தவா சூடு ஆனதும் நம்ம பட்டர் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. உப்பில்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு ப்ரெட்டையும் நம்ம இந்த பட்டரில் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ தவாவில் போட்டு எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம போட்டாச்சு. 2 நிமிஷம் நீங்கள் வேக விட்டாக்குன்னா கரெக்டாக இருக்கும். மெதுவாக நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக நல்லா வெந்தே வருது. இப்படியே எல்லா ப்ரெட் துண்டுகளையும் திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ரௌனாக நல்லா அழகாக இருக்கு. அவ்வளோதாங்க, குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்கருவாங்க. நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.